லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. இன்று 27ஆம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை நாள் காலையிலிருந்தே இன்று ஏதாவது ஒரு பரபரப்பு செய்தி கிடைக்குமா, இலங்கையில் பதிவாகுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது நண்பகல் ஒரு 12 மணி அளவில் ஒரு அதிர்ச்சி தகவல் பதிவாகின்றது. அதுதான் சுரேஷ் சலேவுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சலேவுக்கு மாரடைப்பு என்ற ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டார்கள். யார் போட்டது என்று பார்த்தால் அவருடைய மனைவி மனுரி சலே. அவர் தான் இன்று நண்பகல் வேளையில் சுரேஷ் சலேவை பார்வையிட்டு வைத்தியசாலையிலிருந்து வெளியே என்றும் போல இன்றும் காத்து கொண்டிருந்த இலங்கையின் பிரதான ஊடகங்கள் 2 இருக்கின்றது, சிங்கள மொழி ஊடகங்கள். அந்த 2 ஊடகங்களும் தான் எந்த நாளும் இந்த சுரேஷ் சலேவினுடைய மனைவி வைத்தியசாலைக்கு சென்று வருவதை முதலாவதாக மும்முரமாக இருந்து கவர் செய்து முதலாவதாக அப்டேட் செய்வதும் அவர்கள் தான். இன்றும் அதே போலதான் மனுரி சலேவின் கருத்து என்ன என்று கேட்டபோது அவர் தான் குறிப்பிட்டிருந்தார், சுரேஷ் சலே ஐரிஸ்கில் இருக்கின்றார், அவருடைய உயிருக்கு ஆபத்து, மாரடைப்பு ஏற்பட்டு அவரை இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி இருக்கின்றார்கள், பரிசோதனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுரேஷ் சலேவுக்கு ஏதாவது நடந்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, ஷானி அபேசேகர், ரவி செனவிரத் ஆகியோர் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஏற்கனவே சுரேஷ் சலே ஒரு கடிதத்தில் எழுதி கொடுத்து விட்டார். ஆகவே உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை விசாரியுங்கள், நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், ஆனால் சாமானிய ஒரு விசாரணையை நடத்துங்கள், சாதாரண ஒரு விசாரணையை நடத்துங்கள் என்று இந்த வாய்ஸ் கட் கொடுக்கும் போது சுரேஷ் சலேவின் மனைவி குறிப்பிட்டிருக்கின்றார். இதை அடுத்து தான் இந்த அதிர்ச்சி செய்தி தீயாய் பரவுகிறது. ஆஹா, இப்பொழுது சுரேஷ் சலே சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது, மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழக்கப் போகின்றார் என்று பல இடங்களிலும் எழுதவும் பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? இது சில நாடகம் இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுகின்றது இதற்குள். ஏனென்றால் இன்று 27ஆம் தேதி, இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதியே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சுரேஷ் சலேவின் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. இன்னும் 1 நாட்கள் தான் இருக்கின்றது. ஆக இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது தப்புவதற்கு அல்லது எஸ்கேப்பாக அப்படி செல்வதற்கு போடப்பட்ட ஒரு டிராமாவா, நாடகமா என்றும் பல கேள்விகள் இருக்கின்றது, சந்தேகங்கள் இருக்கின்றது. இதே போலத்தான் சிஐடியில் சுரேஷ் சலே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒரு நீதிமன்ற வழக்கு திகதி நெருங்குகின்றது, உடனடியாக உண்ணாவிரதம் ஆரம்பமாகின்றது. இதெல்லாம் கோட்டாபே ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதுக்கு பின்னர் தான் இவ்வளவு பல விஷயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதற்கேற்றபோல் இவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தவுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகின்றார், சிகிச்சை இவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அதன் பிறகுதான் இவருக்கு ஆதரவாக கூடாரமெல்லாம் அமைத்து ஆர்ப்பாட்டங்களும் தொடங்கப்பட்டது, சத்தியாகிரக போராட்டம் அதெல்லாம் ஆரம்பித்து நடத்தப்பட்டது. பிறகு இவர் நீதிமன்றத்தில் நடந்த எந்த ஒரு வழக்கு விசாரணைக்கும் முன்னிலையாகவில்லை. காரணம், இவர் உடல் நலம் மோசமாக இருப்பதற்கு என்று கூறி இவர் வைத்தியசாலையிலே இருந்து விட்டார். மனைவி தான் வைத்தியசாலைக்குள் சென்று சுரேஷ் சலேவை பார்த்துவிட்டு வெளியே வந்து ஊடகங்களுக்கு வாய்ஸ் கட் கொடுப்பார். அப்போது தான் ஒவ்வொரு அப்டேட்டுகளாக வழங்கி கொண்டிருப்பார். ஆனால் இன்று இப்பொழுது அடுத்த வழக்கு திகதி, விசாரணை திகதி நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்று போட்ட குண்டு தான் சுரேஷ் சலேவுக்கு மாரடைப்பு. ரைட், முதலில் நாங்கள் இதன் பின்னணியில் என்ன கதை இருக்கின்றது, எதற்காக இவர் இப்படி சொன்னார், என்ன சொன்னார் என்பதை நாங்கள் சற்று விபரமாக பார்க்கலாம். முதலில் சுரேஷ் சலேவினுடைய மனைவி சொன்ன கருத்து என்னவென்று பார்க்கலாம். சுரேஷுக்கு இன்று காலை நெஞ்சு வலி ஏற்பட்டதால் அவரை இதய நோய் பிரிவுக்கு, கார்டியாலஜி யூனிட்டுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அங்கு மருத்துவர்கள் தேவையான பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் அவரது உடல் நிலை ஒரு சிக்கல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் அவரை தற்போது உயர் ஆபத்து ஐரிஸ் பிரிவில் கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது.
ஏனெனில் எந்த நேரத்திலும் கடுமையான நெஞ்சுவலி அல்லது இதய சம்பந்தப்பட்ட சிக்கல் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் கருதுகின்றனர். அதனால் மருத்துவர்கள் தேவையான சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மையில் நாளுக்கு நாள் அவருக்கு பல்வேறு உடல்நல சிக்கல்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அமைச்சர்கள் என்ன கூறினாலும் சுரேஷின் உண்மையான உடல்நிலையை அறிந்திருப்பவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களே. தற்போது அவர் நல்ல உடல்நிலையில் இல்லை. எனவே இதற்கு உடனடியான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அதிகாரிகள் அனைவரும் சுரேஷ் உயிரிழப்பதை அவதானித்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணமே உருவாகிறது. நாங்கள் விசாரணையை நிறுத்துமாறு கோரவில்லை. அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் தொடரட்டும். ஆனால் சுரேஷை எங்களிடம் ஒப்படைத்து நீதிமன்ற காவலில் ரிமாண்டில் வைக்க வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை. அதாவது இவர்கள் குறிப்பிட வருகிறார்கள், சிஐடியில் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டாம், நீதிமன்ற தடுப்பு காவலில் வைத்து இவரை விசாரியுங்கள் என்று ஒரு சாதாரண விசாரணையை தான் இவர்கள் கோரியிருக்கிறார்கள். அதுதான் இவருடைய கோரிக்கை. அவர் தற்போது உண்ணாவிரதத்தில் இருப்பதால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமையே சுரேஷ் தனது கைப்பட எழுதிய கடிதத்தில் தனக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கான பொறுப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, ரவி செனவிரத், சிஐடி பணிப்பாளர் ஷானியா பேசேகர் உள்ளிட்ட சில அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த அதிகாரிகள் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மருத்துவ பரிசோதனைகளை தொடர்ந்து நடைபெறட்டும். ஆனால் சுரேஷை நீதிமன்ற காவலில் ஒப்படைக்க வேண்டும். அதன் பின்னரும் தேவையான அனைத்து பரிசோதனைகளையும் மேற்கொள்ளலாம். ஏனெனில் தற்போதைய நிலைமையில் அவருக்கு நாளுக்கு நாள் புதிய உடல்நல சிக்கல்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் சுரேஷ் தற்போது தனது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இல்லை, அதையும் சொல்லிக் கொள்கிறார்கள். அதுவே தற்போதைய நிலைமை என்று சுரேஷ் சலவின் மனைவி குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக அவருக்கு மாரடைப்பு, இதய நோய்கள் ஏற்பட்டாலும் கூட அவர் இன்னமும் தனது உண்ணாவிரதத்தை கைவிடவில்லையாம். சுரேஷ் சலவினுடைய மனைவி பலரால் இயக்கப்படுகின்றார் என்பதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லிவிட்டோம். யார் அவர்களுடைய பின்னால் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஏற்கனவே கூடாரம் அமைத்து சுரேஷ் சலவுக்கு ஆதரவாக நாடகமாடிய ஒரு கும்பல் இருக்கின்றது. உதய கம்மான் பில, விமல் வீரவன்ஸ், சரத் வீரசேகர, கிரான் அலஸ், பிரசன்ன ரணதுங்க, திலீப் ஜெயவீர, அதே போல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சனுடைய அப்போதைய செயலாளர் சுகீஸ்வர பண்டார், அவர் இப்பொழுது விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். வேறொரு வழக்கு அவருக்கு இருக்கின்றது. தயாசிரி ஜெயசேகர், இப்படி பல பேர் சுரேஷ் சலவுக்கு ஆதரவாக கடந்த சில வாரங்களாகவே குரல் எழுப்பி வந்தார்கள். அதில் பல பேர் இப்பொழுது அமைதியாக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய பழைய ஊழல் மோசடிகள் எல்லாம் இப்பொழுது ஃபைல்கள் எடுத்து விசாரிக்கப்பட ஆரம்பித்ததும், வழக்குகள் தொடங்கியதும், இவர்களுக்கு தீர்ப்புகள் கிடைத்ததும் பல பேர் அமைதியாகிவிட்டார்கள். நல்ல உதாரணம் தான் விமல் வீரவன்ஸ். அவருடைய மனைவிக்கு 2 வருட சிறை தண்டனை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியவுடன் அன்றிலிருந்து ஆளையே காணோம். அப்படியெல்லாம் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உதயகம்மன் பிள்ளை இன்னும் அமைதியாகவில்லை. அவர் தொடர்ந்தும் இந்த சுரேஷ் சலவுக்கு ஆதரவாகவும் விசாரணை அதிகாரிகளான ஷானி அபேசேகர், ரவி செனவிரத் உட்பட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவருடைய வன்மையான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அவருடைய யூடியூபிலே இந்த மதங்களுக்கு இடையிலே எப்படி இனமுறுகளை ஏற்படுத்தலாம், மத முறுகளை ஏற்படுத்தலாம், கலவரங்களை எப்படி உண்டு பண்ணலாம் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அவர் பல காணொளிகளை வெளியிட்டு தான் வருகின்றார். அவருக்கு எதிராக இதுவரை எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் தான் இருக்கின்றது. இருப்பினும் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டிலே அவருடைய பெயரும் அந்த பெயர் பட்டியல் ஒன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான வழக்கும் 1ஆம் தேதி இந்த சுரேசனுடைய வழக்கு விசாரணையின் போது எடுத்துக்கொண்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அப்போது மிக முக்கியமான ஒரு சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நீதிமன்றத்தில். அது அன்றைய தினம் தான் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக தற்போது சுரேஷ் சலை போன்ற நாடகம் தானா இது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது, சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. நீதிமன்றம் செல்லாமல் வைத்தியசாலையிலே இருந்து தப்புவதற்கு போடப்படுகின்ற ஒரு டிராமா என்று தான் இன்று சோசியல் மீடியாவில் அதிகமாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக ஊடகவியாளர் தரிந்து உடுபொரகதர் அவர் வைத்தியசாலைக்கு
தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு கேட்டிருக்கிறார் என்ன நடந்தது என்று. அப்பொழுது அங்கு இருக்கின்ற நம்ம தகுந்த வைத்தியர்கள் அவருக்கு பல தகவல்களை வழங்கி இருக்கின்றார்கள். அவர் குறிப்பிட்ட நிலையில் சுரேஷ் அலைவின் மனைவி வைத்தியசாலையில் சுரேஷ் அலைவை பார்த்துவிட்டு வெளியே வந்து வாய்ஸ் கட் கொடுக்கும் நேரத்தில் கூட சுரேஷ் அலை கார்டியோலஜி யூனிட், அதாவது இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கவில்லை. ஆனால் சுரேஷ் அலைவின் மனைவி மனோரிஸ் அலே வெளியே வந்து என்ன சொல்கின்றார், சுரேஷ் அலைவுக்கு இதய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, அவருடைய ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார், அவர் இப்பொழுது கார்டியோலஜி யூனிட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் என்றெல்லாம் கதைகளை கட்டுக்கதைகளை முழு இலங்கைக்கும் வெளிப்படுத்திவிட்டார். ஊடகம் என்றால் தான் பற்றி கொண்டு எரியுமே. அதுவும் இலங்கையின் பிரதான 2 ஊடகங்கள் தான் இந்த செய்தியை முதலிலே பதிவு செய்கின்றது. தொடர்ந்தும் அவர்கள் தான் சுரேஷ் அலைவினுடைய செய்திகளை உடனுக்குடன் அப்டேட் செய்து வருகின்றார்கள். ஆகவே இன்று இந்த செய்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதனை அடுத்து தான் இந்த உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து தேடி பார்த்த பொழுதுதான் இவர் வெளியே வந்து ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை சொன்ன போது கூட சுரேஷ் அலை 41வது சாதாரண வாட்டில் தான் இருந்திருக்கின்றார். ஆனால் இவர் சம்பந்தமான பரிசோதனைகள் இடம்பெறுகின்றது, மருத்துவ பரிசோதனைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது, இருதயம் சம்பந்தமான பரிசோதனைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் வார்டுக்கு மாற்றவில்லை என்பதுதான் உண்மையான கதை என சொல்லப்படுகின்றது. அதுவும் இவருடைய உடல்நிலை சம்பந்தமாக உண்மையாகவே ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது குறித்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்கின்ற நேரம் வரை வைத்தியசாலையிலிருந்து எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவலும் அறிக்கைகளும் வெளியாகவில்லை என்பதையும் நாம் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இதற்கு பிறகு வருமோ இல்லையோ தெரியாது. ஆனால் இதுவரை நேரத்திற்கு எந்த விதமான உத்தியோகபூர்வ அறிக்கைகளும் வெளியாகவில்லை என்பதுதான் உண்மை. ஆக இந்த வழக்கு விசாரணைகளிலிருந்து தப்புவதற்கு அல்லது இவர்களுக்கு மேலே இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு மீண்டும் போடப்பட்ட நாடகமா இது என்ற ஒரு பார்வையில் தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. காரணம், சுரேஷ் அலைவாகத்தான் இந்த உண்ணாவிரதத்தை சிஐடியில் வைத்து ஆரம்பித்தார். முதல் 90 நாட்கள் இல்லாத பல கொடுமைகளை அடுத்த 90 நாட்கள் இவர் அனுபவிக்கப் போவதாக பயந்துதான் இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கின்றார். ஆகவே இவருடைய கருத்தின்படி முதல் 90 நாட்கள் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதாகத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள் எந்த விதமான சித்திரவதையும் கொடுமைகளும் இடம்பெறவில்லை என்று. கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை என்று விதிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து தான் இந்த உண்ணாவிரதம் எல்லாம் ஆரம்பமாகி இருக்கின்றது. பிறகு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுகின்றார் இந்த காரணங்களுக்காக. ஆகவே இவர்களுக்கு தேவை இருக்கின்றது அடுத்து இந்த லிஸ்டிலே கைதாகுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான நபர்களை காப்பாற்ற ஒரு தேவை இருக்கின்றது. அல்லது ஐயோ காட்டி கொடுத்து விட்டோமே, எங்களை எதுவும் இவர்கள் செய்து விடுவார்களே, பழிவாங்கி விடுவார்கள் என்ற பயத்தில் இவர் சென்று வைத்தியசாலையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற சந்தேகமும் இருக்கின்றது. பல்வேறுபட்ட சந்தேகங்கள் எழுகிறது. ஆகவே இது உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து மிக விரைவிலே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. 1ஆம் தேதி நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் இன்னும் பல புதிய விடயங்களை எங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், சுரேஷ் தலைவனுடைய மொபைல் பாஸ்வேர்டு மற்றும் லேப்டாப் பாஸ்வேர்டு என்பவை குறித்த உத்தரவுகளும் அன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஏதேனும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. 1ஆம் தேதி இன்னும் பல புதிய விடயங்களோடு சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மீண்டும் திங்கட்கிழமை நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு புதிய தகவலை நான் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.